இல்ல விசிகா ஒரு நேரத்தில் வலுவான கட்சியா தான் இருந்தது. திமுக அரசு முதுகுடி தமிழர்களை இவர்கள் பழி வாங்கி இருக்கிறார்கள். அதை தட்டி கேட்பதற்கு தோழர் திருமாவளவன் தயாராக இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு பட்டியல் சமூகத்தில் இருப்போரும் நினைக்கிறார்கள். விசிகாவை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசிகாவை பட்டியல் சமூக மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை கூட திமுக தலைவருக்கு தெரியாமல் போனது எப்படி? இல்லை, மருத்துவர் ராமதாஸ் தனிச்சையாக செயல்பட முடியல. அதனால தான் பலம் எப்படி இருக்குன்னு கையை கூட்டு பலத்தை காட்டுறாரு. இது ஓட்டு போடுற மக்களை வச்சு தான் அந்த பலத்தை நிரூபிக்கணுமே தவிர தன் உடம்பில் இருக்கிற பலத்தை காட்டுறது இல்லை. அவர் திமுக பக்கம் போனாலும் இளைஞர்களும் பெரும்பான்மையாக வன்னியர்களும் விரும்புவது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தானே தவிர மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இல்லை. காங்கிரஸ் எப்பயுமே பிளவுபட்டு தான் இருக்கும். இந்த தேர்தலில் 26ல் 97 நாள் தான் இருக்கு இந்த ஆட்சி முடிவதற்கு. இந்த நேரம் பார்த்து நான் லேப்டாப் கொடுக்குறேன், மாணவர்களை படிக்க வச்சிருவேன், இவ்வளோ நாள் எங்கே போனாங்க? இந்த லேப்டாப் கொடுக்குற நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதுல படிச்சவங்க இருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த நடிகர்கள் நிகழ்ச்சி பண்றது சரியா இருக்குமா? இது ஷூட்டிங் மாடல் ஆட்சி. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு எரிமலை ராமச்சந்திரன் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். அண்ணா வணக்கம். பாமக அதிமுக கூட்டணி ரொம்ப நாளாவே இந்த கூட்டணி நடக்க போகுது இல்லை நடக்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இடையில பாமக 2ஆ உடஞ்சிச்சுன்னுலாம் சொன்னாங்க. இப்போ அது அதிமுக கூட்டணியை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இது 2026 தேர்தலில் எப்படி எதிரொலிக்கும்? இல்லை, இது அஇஅதிமுகவுக்கு இது வலுவான கூட்டணி. இப்போ பிஜேபி பாமக இதெல்லாம் கிட்டத்தட்ட வட மாவட்டத்தில் 12 மாவட்டங்களில் பாமக வலுவாக இருக்குது. தருமபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, இப்படி திருவள்ளூர், இப்படியெல்லாம் பார்த்தோம்னா திருத்தணி, இதெல்லாம் வலுவாக இருக்கிற 12 மாவட்டங்களில் பாமக இருக்குது. இப்போது ஏற்கனவே பலம் பொருந்திய கட்சியாக அஇஅதிமுக தமிழகம் முழுக்க இருக்குது. அப்போது பலம் பொருந்தியவர்கள் ஒன்று சேருகின்ற பொழுது இயற்கையாகவே அது வெற்றி கூட்டணியாக மாறும். வெற்றி கூட்டணி தான். இப்போ திமுகவில் விசிகா அது ஒரு பெரிய ஓட் பர்சன்டேஜில் அந்த ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சியில் என்னன்னா இப்போ அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்ற மாதிரி போனாங்க இடையில கொஞ்சம் மாதம். அதுக்கப்புறம் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது. என்னோட பிரச்சனைக்காக நான் திமுக கூட்டணியை முறிக்க விரும்பலை அப்படின்ற மாதிரி திருமாவளவன் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, விசிகா ஒரு நேரத்தில் வலுவான கட்சியாக தான் இருந்தது. ஆனால் இப்போ சமீப காலமாக முதுகுடி தமிழர்களான பட்டியல் சமூகத்தில் இருக்கிறவங்க பல பேர் திமுக அரசு கடுமையாக இந்த சமூகத்துக்கு துரோகம் இழைத்திருக்கு, பிற மொழியாளர்களுக்கு பட்டியல் சமூகத்தில் இருக்கிற பிற மொழியாளர்களுக்கு கொடுத்த வேலை வாய்ப்பும் சலுகைகளை விட இந்த பூர்வக்குடி மண்ணின் மைந்தரான முதுகுடி தமிழர்களை இவர்கள் பழி வாங்கியிருக்கிறார்கள். அதை தட்டி கேட்பதற்கு தோழர் திருமாவளவன் தயாராக இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று ஒவ்வொரு பட்டியல் சமூகத்தில் இருப்போரும் நினைக்கிறார்கள். அது விசிகாவுக்கு மிகப்பெரிய பலவீனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆதலால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வெற்றி வாய்ப்பு அதிகமாகவும் பிரகாசமாகவும் இருக்கிறதுன்றதான் இந்த நேரத்தில் விசிகாவை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. விசிகாவை பட்டியல் சமூக மக்கள் புறக்கணித்திருக்கிறார்கள் என்பதை கூட திமுக தலைவருக்கு தெரியாமல் போனது எப்படி, உளவுத்துறைக்கு புரியாமல் போனது எப்படி என்ற கேள்வியும் இங்கே நம்மகிட்ட இருக்கு. இப்போ என்ன திமுக சைடு என்ன சொல்றாங்கன்னா, ஐயா ராமதாஸ் எங்க கூட தான் கூட்டணிக்கு வரப்போறாரு, அவர் மகன் தன்னிச்சையாக செயல்படுறது அது அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பலம் கிடையாது, ராமதாஸ் எங்க கூட இருக்கிறது தான் பெரிய பலம்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதை எப்படி பார்க்க? இல்லை, மருத்துவர் ராமதாஸ் அவர் வயது முதிர்ந்துருச்சு, அவரால் தனிச்சையாக செயல்பட முடியல.
அதனால தான் அவர் கையை உயர்த்தி காட்டுறாரு, எங்க பலம் எப்படி இருக்குன்னு கையை கூப்பிட்டு பலத்தை காட்டுறாரு. இது ஓட்டு போடுற மக்களை வச்சு தான் அந்த பலத்தை நிரூபிக்கணுமே தவிர அது தன் உடம்பில் இருக்கிற பலத்தை காட்டுறது இல்லை. அவர் திமுக பக்கம் போனாலும் இளைஞர்களும் பெரும்பான்மையாக வன்னியர்களும் விரும்புவது அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தானே தவிர மருத்துவர் ராமதாஸ் அவர்களை இல்லை என்றதான் நிதர்சனமான உண்மை. அவர் திமுக போனாலும் பாமக வலுவாக தான் இருக்குது. பாமகவினுடைய அங்கீகாரமும் பொதுக்குழுவும் அத்தனையும் அண்ணன் அன்புமணி ராமதாஸிடம் மட்டும்தான் இருக்குது. கட்சி அவர்கிட்ட தான் இருக்குது. கட்சி முடிவு தான் அந்த வன்னியர்களுடைய முடிவாக இருக்குமே தவிர மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய முடிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்றதான் நம்முடைய புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. ஆனா கட்சியோட நிறுவன தலைவர் ராமதாஸ் அவர்கள் தானே, அது தாண்டி எதுனா செய்ய முடியுமா? இல்லை, ஏற்கனவே நிறுவன தலைவர் தான் இப்போ பாமகவில் இருக்கிற திரு அன்புமணி அவர்களுடைய தலைமையில் இயங்க இருக்கிற பாட்டாள் மக்கள் கட்சியினுடைய நிறுவனரே திரு ராமதாஸ் அவர்கள் தானே தவிர மற்றபடி ஒன்றும் இல்லை. அதை தாண்டி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இவர் பின்னாடி யாரும் மக்கள் போக மாட்டாங்க. மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களோடு மக்கள் யாரும் போக மாட்டாங்களே தவிர அண்ணன் அன்புமணி ராமதாஸை மக்களும் இளைஞர்களும் விரும்புகிறார்கள்ன்றதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால தான் அஇஅதிமுக சரியான நேரத்தில் சரியான முடிவு எடுத்து இவரை கூட்டணியில் அங்கம் வகிப்பதற்குண்டான இலகுவான பேச்சுவார்த்தை மூலமாக இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கு. நல்ல வெற்றி கூட்டணி தான். ஆனா திமுகவில் இருக்கிற கூட்டணி இந்த காங்கிரஸ் ரெண்டா பிரியுது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. காங்கிரஸ் சின்ன சலசலப்பை ஏற்படுத்துறதாகவும் அவங்களுக்கு அதிருப்தி இருக்கு காங்கிரஸ் திமுக கூட்டணியில அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி நான் பாக்குறீங்க? இல்லை, இது திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையினருக்கு அதிருப்தி தான். ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டும் என்று திரு அழகிரி போன்றவர்கள் எல்லாம் வெளிப்படையாகவே தன்னுடைய குரலை உயர்த்தி பேசியிருக்கிறார்கள். ஆனால் திமுக இப்படி இந்த மாதிரி கருத்தியலுக்கு ஆட்சியில் பங்குக்கு செவி சாய்க்குமானா நிச்சயமாக இருக்காது. திரு செல்வ பெருந்தகை இருக்கிற வரை அவர் திமுக விட்டு வெளியேறுவதற்குண்டான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் குறைவாகத்தான் இருக்கும். தொடர் செல்வ பெருந்தகை அவர் திமுகவோடையே நெருங்கி இருப்பார். அவருக்கு பிறகுனா அப்படி மாற்று அங்கே போகலாம் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லலாமே தவிர மற்றபடியெல்லாம் தொடர் செல்வ பெருந்தகை இருக்கிற வரைக்கும் திமுக விட்டு காங்கிரஸ் வெளியேறாது என்றதான் என்னுடைய எண்ணமும் கருத்தும். ஆனால் காங்கிரஸ்குள்ளேயே செல்வ பெருந்தகை டீம் ஒரு தனியாகவும் அது இல்லாம இன்னொரு டீம் அந்த கூட்டணி வேண்டான்னு சொல்லி பிரிய போறதாகவும் ஒரு நியூஸ் வருது. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, காங்கிரஸ்ல இன்றல்ல நேற்றல்ல என்றுமே காங்கிரஸ் எப்பயுமே பிளவுபட்டு தான் இருக்கும். அங்கே நிறைய முரண்பாடு இருக்கும், சாதிய முரண்பாடு இருக்கும், மத ரீதியாக இருக்கும். பேருக்கு தான் அவங்க காங்கிரஸை தவிர மற்றபடி விட்டு கொடுக்குற மனப்பான்மையோ தலைவர்களுக்கு வயது முதிர்ந்த தலைவர்களுக்கு சரியான மரியாதையும் கிடைக்காது காங்கிரஸில். இப்போ செல்வ பெருந்தகையே ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு தண்ணி திறக்கிறதுக்கே கூடாதுன்ற மாதிரி சாதிய சிக்கலை அரசு அதிகாரிகள் ஏற்படுத்துகின்ற பொழுது அதை தட்டி கேட்பதற்கு அவரை தவிர்த்து மற்ற காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பெரிதாக குரல் கொடுத்ததாகவே எமக்கு தெரியவில்லை. காங்கிரஸில் இருக்கிற பேசப்படுகின்ற தலைவர்கள் கூட யாரும் பெருசாக அவருக்கு சப்போர்ட்டாக துணையா யாரும் பெருசா குரல் கொடுக்கவில்லை என்றதான் உண்மையான கருத்து. இப்ப ஜோதிமணி அந்த மாதிரி முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க. இப்போ ரீசெண்டா இந்த ஜனநாயகன் பட இஷ்யூவா இருக்கட்டும், இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசுனது கூட விஜய் அவர்களுக்கு ஆதரவா தானே பேசுறாங்க. அப்போ அங்க உள்ளுக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குதுன்னு தானே அர்த்தம். இல்ல, அதுதான் இந்த காங்கிரஸ்ல எப்பயுமே பிளவாக தான் இருக்கும். இவர் யாரும் கட்சி கட்டுப்பாட்டை மீறியவர்களாக தான் இருப்பாங்க. யாரும் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தி அவர்களுடைய பேச்சு கேட்டு தான் பேசுகிறாரான்றது கூட நமக்கு சந்தேகமாக இருக்கும். இல்லை, இப்போ இது போல் அவங்க இந்த அம்மா என்ன பேர், என்ன மணி, அவங்க ஜோதிமணி அந்த ஜோதிமணியை கூட ஒரு நேரத்தில் ஆதரிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு நேரத்தில் எதிராக இருக்கிறதுனால இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறதுக்கும் நமக்கு குழப்பமாக தான் இருக்கும். இவங்க ஆதரிக்கிறாங்களா எதிர்க்கிறாங்களான்றதே நமக்கு தெரியாத நிலை தான் பொதுமக்களுக்கு தெரியும் நமக்கு.
இப்போனே லேப்டாப் கொடுத்துருக்காங்க மாணவர்களுக்கு. அதாவது இப்போ தொடங்கி 2 நாள் தான் ஆகுது. 10 லட்சம் மாணவர்களை வந்து நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொபகண்டா பண்ணுறாங்க. 2 நாளில் 10 லட்சம் பேரை உங்களால் நெருங்க முடியுதானே? முடியாது. அது சூரியன் மறைய போகிற நேரம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த தேர்தல் 26ல், அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 97 நாள் என்னவோ தான் இருக்குது இந்த ஆட்சி முடிவதற்கு. இந்த நேரம் பார்த்து நான் லேப்டாப்பு கொடுக்குறேன், மாணவர்களை வந்து படிக்க வச்சிருவேன், இந்த இவ்வளோ நாள் எங்கே போனாங்க, இந்த மாணவர்கள் படித்தாங்களா படிக்கலையா அப்படின்ற கேள்வி இருக்குது. அதே போல் அந்த லேப்டாப்புன்னு அவங்க கொடுக்குறாங்களே, அந்த கீபோர்டு வந்து தமிழில் இருக்கா ஆங்கிலத்தில் இருக்கான்னு வேற பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த லேப்டாப்பில் ஆங்கில எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தால் அந்த கீபோர்டில் அது பயன்படுத்துகிறவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் இவங்க கொடுக்குறதெல்லாம் ஆங்கில கீபோர்டு தான் கொடுக்குறான்றத மாதிரி ஒரு குரல் இருக்குது. அதனால் இவங்க வந்து கொடுக்குற விஷயம் வந்து இந்த கடைசி இறுதி நேரத்திலாவது கொடுக்குறாங்களே, கொடுப்பாங்களான்றும் இருக்குது. ஏன்னா இது தேர்தலுக்காகவும் தேர்தல் வாக்குக்காகவும் இது திட்டமிட்டு அந்த பிரதிபலனை எதிர்பார்த்து, மாணவர்களுடைய பிரதிபலனை எதிர்பார்த்து தான் இந்த லேப்டாப் தருகிறார்கள் என்று அப்படி நம்ப வேண்டியிருக்கு. அதே போலத்தான் பள்ளி மாணவர்களுக்கு மிதிவண்டி கொடுக்குறேன்னு சொல்லி காற்று இல்லாத, அது கிழிஞ்சு போன ஓட்ட உடைச்சல் மிதிவண்டிகள் தான் அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. பெறப்பட்ட மாணவர்கள், பள்ளியில் பெறப்பட்ட மாணவர்கள் யாரும் அந்த மிதிவண்டியை அது மிதித்து போய் இல்லை, எல்லாரும் தள்ளி கொண்டு போனார்களே தவிர யாரும் அந்த மிதிவண்டியை ஓட்டிட்டு போனதான் நான் பார்க்கவே இல்லை. அப்படிப்பட்ட தரமற்ற மிதிவண்டிகளும் அப்படி தான் இவங்க கொடுக்குறாங்க. அது இதெல்லாம் தேர்தல் வாக்கை கணக்கில் கொண்டு இது போல விஷயங்கள் இவங்க செய்து கொண்டிருக்கிறாங்க. இப்போனா இந்த லேப்டாப்ன்றது வந்து மறைந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் கொடுத்தது. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவங்க அதிமுகவில் வந்து ஒரு திட்டம் கூட இவங்க மக்களுக்கான திட்டமாக கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்த லேப்டாப் எடுத்து மாணவர்கள் கொடுக்கறது வந்து இந்த இரட்டை நிலைப்பாடை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து திமுக இதுவரை மத்திய அரசிடம் வாங்கிய தொகை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி இருக்கும். இப்போ வாங்கினது 10 லட்சம் கோடி. அந்த 10 லட்சம் கோடியில் இவர்கள் செலவிடப்பட்டது என்ன அப்படி என்றால் கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடிக்கு ஊழல் செய்திருப்பதாக புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் ஆளுநரை சந்தித்து எந்தெந்த துறையில் எத்தனை ஆயிரம் கோடிகள் இவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பணமெல்லாம் யாருக்கு போச்சுன்ற ஒரு கேள்வி இருக்குது. ஆட்சி வந்து திராவிட மாடல் ஆட்சி வந்து 6 மாதத்திலே கிட்டத்தட்ட 30,000 கோடி பணத்தை எப்படி பதுக்குவது என்ற பிரச்சனையில் திரு உதயநிதியும் சபரீசனும் கலந்து பேசிக்கொண்டதாக முன்னாள் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களே வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். 6 மாதத்திலே 30,000 கோடி என்றால் இந்த 4.25 கிட்ட 5 ஆண்டுகளில் இவர்கள் எவ்வளோ தூரம் ஊழல் செய்திருப்பார்கள், இந்த பணங்கள் எங்கே சென்றிருக்கும் என்ற கேள்வி பொதுமக்களுக்கு இருக்கு. அந்த பொதுமக்களுடைய கேள்வியை ஓட்டாக 26இல் இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும், ஊழல் கட்சியை வீழ்த்த வேண்டும், தீய சக்தியை வீழ்த்த வேண்டும், திராவிட ஊழல் மாடல் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று தமிழக மக்கள் எதிர்பார்த்து தேர்தலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்போனா இந்த லேப்டாப் கொடுக்குற நிகழ்ச்சியா இருக்கட்டும், அதுல வந்து இப்போ நாட்டில் பல ஐஏஎஸ் இருக்காங்க, ஐபிஎஸ் இருக்காங்க, படித்தவங்க இருக்காங்க, ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு இந்த நடிகர்கள் திரை பிரபலங்களா கூட்டிட்டு வந்து ஒரு நிகழ்ச்சி பண்றது வந்து சரியா இருக்குமா? இல்லை, இது விளம்பர மாடல். விளம்பரம், ஒரு பொருளை விற்கணும் அப்படின்னு சொன்னால் திரைத்துறையில் இருக்கிற திரைப்பட கலைஞர்களை கூட்டிட்டு வந்து இந்த லேப்டாப்புகளுக்கு தான் அரசு விழாவில் பங்கெடுத்து வைக்கிறதெல்லாம் திட்டமிட்டு இது வந்து ஷூட்டிங் மாடல் ஆட்சி இல்லையா? இது இவர்கள் அப்படித்தான் செய்வாங்க. இது ஒரு பொருளை விளம்பரப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படுகிற இந்த திரைத்துறையினரை இந்த அரசு திட்டமிட்டு இதுபோல நற்காரியங்களுக்கு பயன்படுத்தாமல் படித்தவர்களையும் பண்பானவர்களையும் இந்த சமூகத்துக்காக உழைத்தவர்களையும் கூட்டு நிகழ்ச்சி நடத்தாமல் சாதாரண இந்த நடிகர்களை கூட்டு பண்ணுவது என்பது சுயநலமிக்கது. அந்த சுயநலம் என்பது
இவர்கள் 2026 தேர்தலுக்கு இந்த விளம்பரம் பயன்படும் என்பதற்காகவே அவர்களை இந்த அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இது திட்டமிட்டு இவர்கள் ஷூட்டிங் மாடல் தானே தவிர இது மக்கள் சேவைக்காக செய்கிற திராவிட மாடல் இல்லை என்பது தமிழக மக்கள் வெளிப்படுத்துவார்கள். நிறைய கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம்.